Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து என்ன பார்த்துருப்போம்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஸோ அதனுடைய ரூல் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சேம் அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், ஸோ அதுதான் வந்து டெரிவேட்டிவ் அப்படின்றது சொல்லும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எ சம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இஃப் u இஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் டபிள்யூ அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதில் நம்ம v அண்ட் w ஆர் தி ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் அப்படின்றது டினோட் பண்ணலாம். அதாவது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய். ஓகேங்களா. ஸோ இது வந்து சம்மு. ஸோ டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ சம். ஸோ சம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னா ஜஸ்ட் நத்திங் பட் இஃப் யூ கமா வி ஆர் த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு யூ கமா வி. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம முன்னாடியே வந்து படிச்சிருப்போம், நார்மல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ ப்ராடக்ட், ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு யூ கமா வி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு யூ வச்சுக்கிட்டு இந்த வியை வந்து டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் தென் வியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூவை டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டோ யூ பை டோ எக்ஸ். சேம் அதே மாதிரி டோ பை டோ ஒய் இன்ட்டு யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் வி இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எ கோஷன். கோஷன் இட் இஸ் நத்திங் பட் நம்ம இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம், இதை டிவிஷன் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் வந்து டிவிஷனில் இருந்தது அப்படின்னா யூ பை வின்ற ஃபார்மெட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிம்பிளாக என்ன இங்கே யூ பை வி அப்படின்னும் போது வி தான் நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்கொயர் அதை வந்து எழுதிக்கோங்க, ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்கொயர் இங்கே போட்டுட்டு இங்கே விஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வி இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் மைனஸ் யூ இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோ பை டோ ஒய் இன்ட்டு யூ கமா வி. ஸோ டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இது இல்லையா. ஸோ அப்போது சேம் வி ஸ்கொயர் வி இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் மைனஸ் யூ இன்ட்டு டோ வி பை டோ ஒய். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸு ஒய்ன்ற ஃபங்க்ஷனில் தான் இருக்கும் யூவி. ஸோ அதுவே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இஃப் யூ இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டி where t is the function of variable x, y, z. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து அங்கே நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. செயின் ரூல் அப்படின்றது சொல்லுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி இன்ட்டு டோ டி பை டோ எக்ஸ். ஓகேங்களா. ஸோ நார்மலாக யூன்ற ஃபங்க்ஷன் வந்து யூ அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டீயாக இருக்கும், ஆனால் அந்த டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம செயின் ரூல் தான் யூஸ் பண்ணணும். செயின் ரூல்னால் என்னது, டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி இன்ட்டு டோ டி பை டோ எக்ஸ். இன்கேஸ் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி இன்ட்டு டோ டி பை டோ ஒய். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் வரும். ஸோ யூ வந்து பார்த்திங்கன்னா டியோட ஃபங்க்ஷனாக இருக்கும், டி வந்து எக்ஸோடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the problems. Problem based on partial derivatives. U value u is equal to x minus y minus z, z minus x. Then show that dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to 0. அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்குற சம். ஸோ சொல்யூஷன் என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, சம் u is equal to x minus y minus z into z minus x. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ dou u by dou x, தென் dou u by dou y ஃபைண்ட் பண்ணுங்கள், dou u by dou z தனித்தனியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு dou u by dou x ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸோ dou u by dou x அப்படின்னும் போது எந்தெந்த டேர்ம்
எக்ஸ் இருக்கோ அந்த டேர்மை மட்டும் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்மை வந்து கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறதால அந்த டேர்மை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னும் போது இந்த 3 டேர்மில் வந்து y மைனஸ் இசட் இது வந்து இந்த டேர்மில் எக்ஸ் இல்லை. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ ரிமைனிங் டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன், uவின்னு எடுத்துக்கிறேன். ஸோ u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், v இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, டோ யூ பை டோ எக்ஸ், தட் மீன்ஸ் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு யூ கம்மா வி இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் ப்ளஸ் பியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபார்முலா இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம், இந்த 3 டேர்மில் இந்த y மைனஸ் இசட்ங்கிறது அதில் எக்ஸ் டேர்ம் இல்லை, அதனால் அந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன், வெளியே எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைனிங் டேர்மை வந்து யூ கமாவையும் எடுத்துக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு இசட் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது இசட் கான்ஸ்டன்ட், ஸோ 0. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 1, ஸோ -1 ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இசட் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, பிகாஸ் தட் இஸ் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதுதான் நமக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது உள்ள இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் y மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் y மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. தென் என்ன ஃபைண்ட் பண்ணணும், டோ யூ பை டோ ஒய். ஸோ டோ யூ பை டோ ஒய் அப்படின்னும் போது எந்த டேர்ம்லலாம் y இருக்கோ அந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லையா. ஸோ இந்த 3 டேர்மில் y இசட் மைனஸ் எக்ஸ், இந்த டேர்மில் வந்து y இல்லை. ஸோ அதை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு இந்த 2 டேர்மை u vன்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். u dv மைனஸ் v du ப்ளஸ் v du, சாரி. ஸோ அப்போது இங்கே duங்கிறது இல்லாமல் டோ பை டோ எக்ஸ் அதுதான் இல்லையா. ஸோ இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு y மைனஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 1 தான் வரும். ஏன்னா டோ யூ பை டோ ஒய் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ அப்போது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் சேம் அதே மாதிரி y மைனஸ் இசட்டை வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 0, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 1 வரும். ஸோ இங்கே மைனஸ்க்கு அதாவது -1 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இசட் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் see the third one. ஸோ அதாவது டோ யூ பை டோ இசட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டோ யூ பை டோ இசட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த எந்த டேர்மில் இசட் டேர்ம் இல்லையோ அதை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. அகைன் சொல்கிறேன், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால அதை காமனாக வெளியே எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இப்போது இதை வந்து y மைனஸ் இசட்டை வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன், இசட் மைனஸ் எக்ஸை வந்து வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு வச்சுக்கோங்க, y மைனஸ் இசட். இதை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 1 வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது 0ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போது y மைனஸ் இசட் இன்ட்டு 1 ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸை வச்சுக்கிட்டு y மைனஸ் இசட்டை பண்ணிங்க அப்படின்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணிங்கன்னா -1 வரும். ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ், தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷனுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஆல் த டேர்ம்ஸ் வில் பி கேன்சல்ட் அவுட். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். வி கேன் ப்ரூவ்ட். ஓகேங்களா. ஸோ பை திஸ் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட்டில் கொடுத்துருக்காங்க, லாக் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஷோ தட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீவியஸ் சம்மில் வந்து டேரெக்டாக யூ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இஃப் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை வந்து நான் என்ன எழுதிக்கிறேன், லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ ஹோல் பவர் 1/2ங்கிறது தான் ரூட். ஓகே. ஸோ லாக் ஆஃப் ஏ பவர் எம் வந்து எம் இன்ட்டு லாக் ஏன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த 1/2 வந்து லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்.
Now இந்த term இந்த f of 2 times வந்து differentiate பண்ணோம் with respect to x with respect to y. So first time differentiate பண்ணுங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து dou f by dou x differentiate பண்ணால் என்ன வரும் 1/2 common. So log of x square plus y square differentiate பண்ணிங்கன்னா என்ன வரும் 2x divided by x square plus y square. ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் என்ன வரும் x divided by x square plus y square. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது யூன்னு எடுத்துக்கோங்க, இது வின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ u by v மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணலாம் dou square f by dou square x square that is equal to இதை vன்னு எடுத்துக்கோங்க. அப்போது v square into v ஸ்கொயர் இங்கே சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே vன்னு போட்டுட்டு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸை வச்சுட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் டோ ஸ்கொயர் எஃப் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு ஒய் எஃப் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு எஃப் பண்ணிங்கன்னா ஒய் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1/2 அங்கேயே இருக்குது. ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது 2y டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் ஒய் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சேம் இதுவும் u by vயில் இருக்குது. ஸோ அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இது v ஸ்கொயர், இந்த டேர்ம் v, இது u, v ஸ்கொயர் இங்கே வந்து v சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணிங்கன்னா yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் yயை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 2yன்னு வரும். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ டோ ஸ்கொயர் எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டுத்துக்குமே வந்து காமன் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டேர்ம் வில் பி கேன்சல்டு. ஸோ அப்போது ரிமைனிங் டேர்ம் வில் பி 0. ஸோ எனிதிங் 0 by anything value 0. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் திஸ் சம். ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் x is equal to r cos theta, y is equal to r sin theta, find dou x by dou r, dou y by dou theta, dou r by dou x, dou theta by dou y. ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். எக்ஸ் இருக்குது, ஆர் இருக்குது, தென் தீட்டா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் டோ எக்ஸ் பை டோ ஆர். ஸோ எக்ஸ் இருக்குது, இங்கே ஆர் காஸ் தீட்டா இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டோ எக்ஸ் பை டோ ஆர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஸோ காஸ் தீட்டா காமன், ஸோ காஸ் தீட்டா மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ தென் த நெக்ஸ்ட் திங் டோ ஒய் பை டோ தீட்டா. ஸோ டோ ஒய் இங்கே இருக்குது, ஒய் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னும் போது ஆருங்கிறது அப்படி தான் வரும். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னும் போது காஸ் தீட்டா வரும். ஸோ டோ ஒய் பை டோ தீட்டா வந்து ஆர் காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க டோ ஆர் பை டோ எக்ஸ். ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி ஆர் டேர்மை கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பெக்ட் டு ஒய் கேட்டால் அதை சால்வ் பண்ணணும். ஸோ எப்படின்றது பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை எக்ஸஸ்க்கு வந்து டபுள் டைம் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ இதிலேருந்து ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்திங்கன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ த ரிமைனிங் டேர்ம் ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது
ஆர் ஸ்கொயர் இல்லையா. ஸோ அதிலேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது நம்ம அகைன் எப்படி எழுதலாம்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதுதான் கேட்டிருக்காங்க. டோ ஆர் பை டோ எக்ஸ். ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்னும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/2 இன்ட்டு 2x. சாரி, இந்த 2x வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்க பண்ணால் 1/2 இன்ட்டு 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது வரும். அகைன் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 2xன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டைம் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். தட் இஸ் தி ஆன்சர். ஸோ லாஸ்ட்டாக கேட்டிருக்கிறது என்னது, டோ தீட்டா பை டோ ஒய். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டோ தீட்டா பை டோ ஒய் எங்கே இருக்குது, தீட்டா வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ தீட்டா வேல்யூ இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸ் ஆர் காஸ் தீட்டா. ஸோ இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகேங்களா. ஸோ இட் மேபி நம்ம எந்த டேர்ம் யூஸ் பண்ணினாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது டோ தீட்டா பை டோ ஒய். ஸோ எப்படி தீட்டா ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போது ஒய் பை எக்ஸ் இந்த டேர்ம், ஏன்னா வந்து இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணோம், ஒய்யும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆர் ஸ்கொயர்ன்ற டேர்ம் கிடச்சிது இல்லையா. ஸோ இந்த டேர்மையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ஆர் கிடச்சிது. இந்த சேம் வே வேறு இந்த டேர்மை வந்து ஏதாவது பண்ண முடியுமா. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம தீட்டா வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எப்படின்றது பாருங்கள். ஸோ ஒய்யை எக்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் பை எக்ஸ் பண்ணிங்கன்னா ஆர் சைன் தீட்டா டிவைட் பை ஆர் காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ ஆர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஸோ இதிலிருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது தீட்டா. ஸோ இப்போது இந்த டேர்ம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த டேர்மை நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஒய் கொடுக்குறேன். அதுதான் வந்து இது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்க அப்படின்னா 1 டிவைட் பை என்னது 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு என்ன ஒய்யை பண்ணிங்க அப்படின்னா 1/x மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ டோ தீட்டா பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு அகெயின் ஒய் பை எக்ஸ் உள்ளே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/xன்னு வரும். ஸோ இதை வந்து அகெயின் சிம்பிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும். அந்த டேர்மை மறுபடியும் நியூமரேட்டர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். அந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இங்கே எக்ஸையும் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நார்மலாக கொடுத்துருக்கிற வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் அப்படின்னா வாட் இஸ் தி டெரிவேட்டிவ், டோ எக்ஸ் பை டோ ஆர் என்னது, டோ இசட் பை டோ எக்ஸ் என்னது. ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.